தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இதோடைய நீல வாக்கில் கட் பண்ண 1 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். 1 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது கூடயே நான் ஒரு கேரட், கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். கேரட், பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான். நீங்கள் காய் சேர்க்காமலும் இந்த ரைஸ் செய்யலாம். இப்போ காய் நல்லா வதக்கிக்கலாம். இதோடையே பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி இந்த எண்ணெயில் வதக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ காய் வதங்கினதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 1 கப் அளவு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கப் அளவு தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ 2.5 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த சாதத்துக்கு தேவையான அளவு. இப்போ தேங்காய் பால் லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்த பாசுமதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாசுமதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு 2.5 கப் அளவு தேங்காய் பால் கரெக்டாக இருந்தது. இப்போ ரைஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வேக வச்சு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. இன்றைக்கி இதுக்கு சைடிஷாக காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சுருக்கேன். இந்த சாதத்துக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.